மச்சான், ஃபீல் பண்ணாத மச்சான். ரோஜா கண்டிப்பா கிடைச்சிருவா. கண்டிப்பா கிடைச்சிருவானா? நீ சொன்னா கிடைச்சிருவாளா? அது இல்லடா, எங்கேயாவது தேடி பார்க்கலாமேன்னு சொன்னேன். எந்த ஊர்லடா போய் தேட சொல்ற? அவங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல. நம்ம ஊர்ல தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா? அப்படியே வெளியூர்ல வச்சிருந்தாலும் எங்க போய் தேடுவ? ஆ, ஆமா. மச்சான், நம்ம வேணும்னா ஆதித்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமா? அவரு ஏதோ போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு தேடுறேன்னு சொன்னார்ல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாரேடா. நம்ம ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் ரோஷாவை நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ! டேய் டென்ஷன் ஆகாத. இரு, நான் ஆதித்யாவுக்கு கால் பண்றேன். ஹலோ ஆதித்யா. ஆதித்யா, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க நேர்ல வர முடியுமா? நம்ம 2வது தெருவுல ஒரு டீ கடை பக்கத்துல ஒரு கார்டு இருக்கும்ல, அதுல இருக்க ஃபயர் ஹண்ட்ல தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி, ஓகே, வாங்க. மச்சான், ஆதித்யா வரேன்னு சொன்னாருடா. ஏன் மச்சான், கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் ரோஜாவும் பேசிக்கும் போது ஏதாவது ரோஜா சொல்லியிருக்காளா? இது மாதிரி அவங்க அண்ணனுக்கு எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, இல்ல வேற வீடு வேற ஊர்ல எங்கேயாவது இருக்குன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காளா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. தெரியாது மச்சான். நான் இது வரைக்கும் அதை பத்தி அவகிட்ட பேசினதே இல்ல. அவங்க வீட்டுல அவளுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருக்காங்க, எதுவுமே அதை பத்தி எனக்கு தெரியாது. அவளும் இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி எல்லாம் சொன்னதில்ல. என் கூட இருக்கணும்ன்றதை தவிர என் ரோஜா என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை மச்சான். வார்த்தைக்கு வார்த்தை நம்ம எப்ப ஒன்னா சேருவோம், என்ன எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு இதை மட்டும் தான் மச்சான் சொல்லுவான். அதுதான் அவகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. எதையுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டான். இப்ப அவளே காணும்ன்றப்ப நான் என்ன பண்ணுவேன், எங்க போய் தேடுவேன், ஒண்ணுமே புரியல மச்சான். டேய், ரோஜா காண போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோ ஆயிருக்காதோ அப்படி இப்படின்ற பதட்டம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு தான் ரோஜா எங்கேயோ இருக்கா, ஆனா பத்திரமா இருக்கான்றது தெரிஞ்சிச்சுல. இனிமே அவன் எங்க இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளால முடியாது மச்சான். ஆதித்யா வரட்டும், அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நிலா, இனிமே இதுதான் ஒரு ரூம். இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. சொல்ல போனா இந்த ரூம் அளவுக்கு தான் ஊர்ல நம்ம வீடே இருக்கும். சரி சரி. அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நிலா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு. சரி மாமா, போயிட்டு வாங்க. ஆமா, அப்பா அத்தை எல்லாம் எங்க காணோம்? அம்மாவும் மாமாவும் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க நிலா. ஓ, உங்க தங்கச்சி ஒரு பொண்ணு இருப்பாளே, கீர்த்தனா, அவ எங்க? அவ காலேஜ் போயிட்டா. உங்க அப்பா? எங்க அப்பா மேக்ஸிமம் வீட்ல இருக்க மாட்டாரு நிலா. அவருக்கு எப்போதுமே மீட்டிங் இருந்துட்டே இருக்கும். அங்க இங்க போய்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? ஏன் இல்ல, வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம இது டிஜிபி வீடு. வெளியே செக்யூரிட்டியை பாத்தியா இல்லையா? மாமா, அதுக்குன்னு வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டியும் வீட்ல வேலை செய்யறவங்க கிட்டயுமா கதை விட்டுட்டு இருக்க முடியும்? எனக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும் மாமா. யார்கிட்டயும் பேசாமலாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த பெட்ரூம் சைஸ் தான் எங்க வீடே இருக்கும்னு சொன்னேன். இப்படி ஒரு அரண்மனையான வீட்டுக்குள்ள என்னைய தனியா விட்டுட்டு நீங்க எல்லாருமே போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் மாமா. லூசு, எதுக்கு பயப்படுற? நீ ஒரு டாக்டர் தானே, டாக்டரே பயப்படலாமா? டாக்டரா இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தானே, எனக்குள்ளேயும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும்ல. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஒண்ணு, என் கூட துணைக்கு இங்கே இருங்க. யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நீங்க கிளம்பி போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போற இடத்துக்கு என்னையும் தூக்கிட்டு போங்க. எது? போற இடத்துக்குலாம் உன்னையும் தூக்கிட்டு போட்டா? ஆமா, இந்த கங்காருலாம் முன்னாடி ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுட்டு அதோட குட்டிங்கெல்லாம் உள்ளே வச்சு சுத்தோம்ல, அது மாதிரி என்னையும் அப்படியே தூக்கிட்டு சுத்துங்க. ஏ லூசு, கால்ல தானே ஃப்ராக்சர் ஆயிருக்கு. என்ன இப்படி மடக்கி உட்கார்ந்திருக்க? நல்லா விரிச்சு விட்டு உட்காரு நிலா. கால் வலிக்கலையா? வலிக்கல மாமா. வலிக்கலையா? நிலா, நீ உண்மையாவே மனுஷி தானா இல்ல ரொபோட்டிக்ஸ் மாதிரி உன்னை ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா? ஏன் மாமா இப்படி ஒரு கேள்வி, அதுவும் என்னைய பார்த்து கேக்குறீங்க? பின்ன நான்லாம் ஒரு குண்டூசி என் கையில குத்துனாலே 4-5 நாள் கத்திட்டு கிடப்பேன். ஒரு லாரி டயரே உன் கால்ல ஏறி ஃப்ராக்சர் ஆயிருக்கு. நீ எவ்வளவு ஜாலியா இருக்க மாமா. வாழ்க்கையில உங்களை மாதிரி வலியே பார்க்காதவங்களுக்கு குண்டூசி குத்துனா கூட லாரி டயர் ஏறின மாதிரி வலிக்கும். ஆனா வாழ்க்கையில ஃபுல்லா வலி மட்டுமே பார்த்த எனக்கு லாரி டயர் என் கால்ல ஏறினா கூட என் கால்ல குண்டூசி குத்துன மாதிரி தான் வலிக்கும். நிலா, ஏமா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு ரொம்ப கஷ்டமா? வாழ்க்கை ஃபுல்லா இல்ல, கஷ்டம் மட்டும் தான் என் வாழ்க்கையே. என்ன சொல்ற நிலா? என்னதான் நடந்துச்சு? ஐயோ, அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி சோகமா வச்சுக்கிறீங்க? நல்லா வச்சிட்டு தான் கேளுங்களேன். இல்ல, நீ டக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கஷ்டம் தானே சொன்னியே, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லு நிலா. அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் மாமா. இப்ப அத பத்தி நினைச்சா கூட எனக்கு சிரிப்பு தான் வரும். நீங்கலாம் காலையில கண்ணை முழிச்சோனே ஃபர்ஸ்ட் என்ன பாப்பீங்க? என்ன பாப்பேன்? அலாரம் வச்சிருப்பேன். அந்த அலாரம் அடிக்கும், அதை ஆஃப் பண்றதுக்காக போனை தான் பாப்பேன். நான் யார தெரியுமா ஃபர்ஸ்ட் பாப்பேன்? சண்முக அண்ணனை தான். சண்முகமா? அவர் யாரு? உங்க சொந்தக்காரரா? சொந்தக்காரரும் இல்ல, பந்தக்காரரும் இல்ல. எங்க அப்பா அவர்கிட்ட தான் வட்டிக்கு காசு வாங்கி இருந்தாரு. அதை திருப்பி கொடுக்காததுனால காலங்காத்தாலே வந்து கத்திட்டு இருப்பாரு. அவர் பேச்சு சத்தம் தான் எனக்கு அலாரமே. காலையில 4:30 மணிக்கெல்லாம் சண்முக அண்ணன் வந்துருவாரு. வீட்டை நல்லா வேகமா வந்து தட்டுவாரு. அப்பா எந்திரிச்சு போய் பொண்ணு தூங்குறா, அவ ஸ்கூலுக்குலாம் போகணும், அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேச
பேசுறேன், நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வட்டி காசு கொடுத்துறேன்னா சொல்லுவாரு. கேட்கவே மாட்டாரு அந்த அண்ணன். அசிங்க அசிங்கமா பேசுவாரு. என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. வீட்ல இருக்க தட்டு முட்டு ஜாமான்லாம் எடுத்து உடைச்சிருக்காரு. அந்த சத்தத்தை கேட்கும்போது தான் பொழுது விடிஞ்சிருச்சு போலன்னு நினைச்சு எந்திரிப்பேன். அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு, நான் பாட்டுக்கு பல்ல தேய்ச்சிட்டு படிக்க உட்காந்துருவேன். நான் 10வது படிக்கிற வரைக்கும் அம்மா எங்க கூட தானே இருந்துச்சு. ஆனா என்ன, அதுக்கு டிபி நோய் வந்ததுனால படுத்த படுக்கையா தான் இருக்கும். லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே கிடக்கும். அப்ப நான் தான் சமைக்கணும், நான் தான் துணி துவைக்கணும், நான் தான் பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேனா, அங்க போனா பாடமே கவனிக்க முடியாது. அம்மா அங்க வீட்ல தனியா இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுச்சா தூங்குச்சான்னு தெரியாம ஒரு மாதிரி மனசுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவன் பேரு சூர்யா. அவனும் நல்லா தான் படிச்சிட்டு இருந்தான். ஆனா வேற வழி இல்லாம அப்பா அவனோட படிப்பை நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து எங்களுக்கு அனுப்பி விடுவான். அப்பாவும் சம்பாதிப்பாரு. 2 பேரும் சம்பாத்தியத்துல தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் 10ஆம் கிளாஸ் பப்ளிக் ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப ஆர்வமா உட்காந்து பரீட்சை எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுதிட்டு இருக்க ஒரு மணி நேரம் கழிச்சு வேகமா எங்க ஸ்கூல்ல செக்யூரிட்டி அண்ணன் வந்தாரு. வந்து, நிலா உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் ரொம்பவே உடைஞ்சிட்டேன். என்னதான் அம்மா இறந்துருவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நான் அப்பயே எந்திரிச்சு போல, ஃபுல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு தான் போனேன். ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும், நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும், நான் இல்லைனாலும் உன்னை நான் மேல இருந்து பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டே இருக்கும். அதுக்காகவே அந்த பரீட்சையை முழுசா எழுதி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போய் அதை பார்த்தேன். அப்புறம் நிலா, போதுமா? சத்தியமா என்னால உன் கதையை கேட்டுட்டு நார்மலா இருக்க முடியல. எப்படி நிலா உன்னால இவ்வளவு சிரிச்சுட்டு சந்தோஷமா பேச முடியுது? உள்ளுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் வச்சிருக்க? மாமா அழுவுறீங்களா? ஐயோ, நீங்க இப்ப வரைக்கும் கேட்டது என்னோட ஒரு பாதி கதை தான். இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சீரியஸா சொல்றேன், நான் உன்ன மாதிரி கேரக்டர்ல உள்ள பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்கிட்ட பேசி பழகின பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப திமிரா இருப்பாங்க. காசு பணத்துக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது இதுன்னு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ஆனா உன்ன மாதிரி கள்ளக்கபடமே இல்லாத பேச்சு, சிரிப்பு, இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் பார்த்ததே இல்ல. என் வாழ்க்கையில கத்துக்கிட்டது ஒரே விஷயம் தான் மாமா. என்னதான் காசு பணம் இருந்தாலும் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா சந்தோஷம் போயிட்டா மறுபடியும் அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் மாமா. உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிலா. உன்னோட கதையை கேட்டா எல்லாருக்கும் உன்ன மாதிரி இருக்கணும்னு தோணும். ஆனா என்னோட கதையை கேட்டா என்ன மாதிரி யாருமே இருக்க கூடாதுன்னு தோணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. உண்மையாதான் நிலா சொல்றேன். உன் முன்னாடி இப்போ ஒரு ஆதித்யாவா நான் இங்க உட்காந்துருக்கேன்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீ நார்மலா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பாத்துருந்தனா இந்த ஆதித்யாவை உன்னால பாத்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திமிரு, அந்த அளவுக்கு அகங்காரமா இருப்பேன். எப்படி சொல்றது, ரொம்ப பிடிவாதம். அது மாதிரி ஒரு கேரக்டர் நானு. ஒருவேளை அந்த கேரக்டர்ல என்ன பாத்துருந்தனா சத்தியமா என்ன உனக்கு பிடிச்சிருக்காது. இப்ப கூட உங்களை எனக்கு பிடிக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே. சும்மா சொன்னேன் மாமா. மாமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ல இருப்பாங்க. அந்த கேரக்டர் எல்லாமே அவங்களோட சூழ்நிலை தான் மாமா டிசைட் பண்ணும். ஒருவேளை நானும் இந்த வீட்ல பிறந்து வளர்ந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு இருந்திருப்பேனான்னு எனக்கும் தெரியாது. ஏதோ சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து வந்ததுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு சிரிச்சு என்னால பேச முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ கண்டிப்பா நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வரணும் நிலா. உன்னோட கேரக்டருக்கு கண்டிப்பா நீ வருவ. ஆமா, இந்த டாக்டர் ப்ரொஃபஷன் நீ எப்படி சூஸ் பண்ண? எங்க அம்மா வரதா மாமா. சொன்னல, எங்க அம்மாக்கு டிபி நோய் இருந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலைஞ்சோம். யார்கிட்டயுமே சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல. என்ன சென்னைக்கு இது மாதிரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமோ என்னமோ. ஆனா எங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. கரெக்டா 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எழுதும் போது அம்மா இறந்துருச்சா. அந்த வெறியிலேயே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல எல்லாம் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நீட் எக்ஸாம்லயே பாஸ் பண்ணி இப்ப டாக்டர் சீட்டும் கிடைச்சிருச்சு. எங்க அம்மா மாதிரி எங்க குடும்பம் மாதிரி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல மாமா. அவங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக தான் டாக்டர் ஃபீல்ட சூஸ் பண்ணேன். ஆமா, நீங்க எதுக்கு போலீஸ் வேலை சூஸ் பண்ணீங்க? ஒரு காரணமும் கிடையாதுமா. எங்க அப்பா போலீஸ்ல, அதான் எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருச்சு. அரியர் வச்சுட்டு வெட்டியா வீட்டுல உட்காந்துருந்தேன். எதுக்கு நான் சும்மா உட்காந்துருக்கேன், வா போலீஸ் வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு டைரக்டா இன்ஸ்பெக்டராவே சேர்த்து விட்டாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு சீனியர் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வேற கிடைச்சது. அப்படியே போனதுதான். அவ்வளவுதானா? ஈஸியா வேலை வாங்கிட்டீங்கல. ஆமா, நீங்க வேலைக்கு போலையா? அப்படியே போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கெத்தா போவீங்கன்னு அத்தை சொல்லுவாங்க. நீங்க போல? ஈஸியா கிடைச்சதுனாலே என்னவோதான் ஈஸியா வேலையும் போயிடுச்சு. இப்ப நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் நிலா. 6 மாசத்துக்கு நான் வேலைக்கு போக முடியாது. சஸ்பெண்ட்ல இருக்கீங்களா? என்னாச்சு மாமா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி, சொல்ல வேணானா ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. ஹே சேச்சா, சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. உன்கிட்ட போய் சொல்லாம இருப்பேனா? அது நான் பண்ண திமிருத்தனத்தால எனக்கே வந்த வேணாம். இப்போ நான் இதை உன்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா என்ன நீ தப்பா தான் நினைப்ப. இதெல்லாம் போக போக நீயே தெரிஞ்சுக்கோ. சரி மாமா. நிலா, ஆதித்யா, அத்தை. நிலா, உனக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு வச்சிட்டேன்டி. தேவையான பொருள் எல்லாமே அப்பாவை கூட்டிட்டு போய் மார்க்கெட்லயும் வாங்கிட்டேன். அத்தை, எனக்கு செலவு பண்றதெல்லாம் மில்லர் நிலான்னு ஒரு நோட்டு போட்டு எழுதி வை. 5 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆயிருவேன். எல்லா
சரி அதாண்டி நானும் நினைச்சேன். நீ என்ன சொல்லுவேன்னு பாக்குறதுக்காக தான் நானும் சரின்னு சொன்னேன். உடனே சமாளிச்சிருவே. அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆதி நீ என்னப்பா ஒரு மாதிரி பாவமா பாக்குற என்ன? இல்லம்மா ஒன்றும் இல்லை. மாமா உங்க ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதான் அத்தை எங்க அப்பா எல்லாம் வந்துட்டாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க மாமா. ம் சரிம்மா. ஆதி வெளியே போறதுன்னா சீக்கிரம் போயிட்டு வாப்பா. மாமா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அவரை நீ தான் போய் பஸ் ஏத்தி விடணும். சரிம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன். நிலா நீ பார்த்து பத்திரமா இருந்து பல. ஏதாவது ஒன்றுனா அம்மாவை கூப்பிடு, அவங்க உடனே ஓடி வந்துருவாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே தான் இருக்கு, பார்த்துக்குவல்ல. டேய் நாங்க பாத்துக்குவோம்டா, நீ போயிட்டு வா. என்னமோ இவன் மட்டும் தான் அப்படியே தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குற மாதிரி, நாங்களாம் அவளை புரட்டி போட்டு மிதிக்கிற மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் எங்க மாமா என்ன பாத்துக்கிற மாதிரி வருமா? மாமா போற போக்குல ஒரே ஒரு ஹெல்ப், இங்கேயே உட்கார்ந்திருக்க போர் அடிக்குது. கீழே போய் என்ன இறக்கி விடுறீங்களா? நாங்க டிவியாவது உட்கார்ந்து பாப்பேல. ஆமா ஆதி நிலவ கீழே கூட்டிட்டு வா, நாங்க கீழே பாத்துக்கிறேன். சரி சீக்கிரம் வாங்க. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதலே. ராஜா ப்ரோ வாங்க. ஆதித்யா நிலாக்கு எப்படி இருக்கு? அவ சூப்பரா இருக்கா ப்ரோ. அவளையெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது சரி, நீங்க ரோஜாவோட அண்ணன் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன் ப்ரோ. அவர் தான் எங்கேயோ பத்திரமா வச்சிருக்காரு, ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏமா அவர் என்கிட்ட இருந்து தானே காப்பாத்தணும்னு அவர் தங்கச்சியை ஒளிச்சு வச்சிருக்காரு, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அவருக்கு என்ன பிடிக்காது ப்ரோ. அவர் தங்கச்சிய பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அவர் தங்கச்சி என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சோடனே எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ட்ரை பண்றாரு. ஓஹோ, அதான் நாங்க கேட்டோன்னே எங்களுக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரோ? சரி சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ரோஜாவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க. நீங்க எப்ப கடைசியா ரோஜா கிட்ட பேசுனீங்க? அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்து பேசினதுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணீங்களா? இல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தப்ப நான் ரோஜாவை பத்தி கேட்ட, அவங்க இங்கதான் இருக்கா, வீட்டுல தான் இருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டுல தானே இருக்கா, ஆல்ரெடி அண்ணன் கிட்ட வேற மாட்டிக்கிட்டா, நம்மளும் கால் பண்ணா இன்னும் கொஞ்சம் மாட்டி அடி வாங்குவான்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்கு கால் பண்ணல. கடைசியில நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அவ காணாம போயிட்டான்னு. அதனால நான் அவளுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணல ப்ரோ. சரி ஓகே, எப்படியும் அவங்க அண்ணன் ரோஜாவை மறைச்சு வச்சிருக்கிறதுனால போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ மச்சான், சொல்லு ஆதி. மச்சான் கண்ட்ரோல் ரூம்லயா இருக்க? ஆமா மச்சான், ஒரு கேஸ் ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக வந்திருக்கேன். மச்சான் அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப், நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் கடைசியா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்ல, எந்த ஏரியான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடு மச்சான், உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்டா, பாத்துக்கோ. சரிடா. ப்ரோ ரோஜாவோட போனு ரோஜாவை மறைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவங்க அண்ணன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம உடனே அங்க போய் ரோஜாவை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவர் முன்னாடியே வேற இடத்துலயே சுவிச் ஆஃப் பண்ணியிருந்தாருன்னா? அதையும் யோசிச்சேன் ப்ரோ. இன்னொரு ஐடியாவும் இருக்கு. சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புற அன்னைக்கு தான் எனக்கும் ரோஜாவோட அண்ணனுக்கும் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தள்ளி விட்டுட்டு அவர் ரோஜாவை கூட்டிட்டு கிளம்பினாரு. அப்ப அன்னைக்கு தான் அவர் ரோஜாவை கண்டிப்பா மறைச்சு வச்சிருக்கணும். சோ அன்னைக்கு டேட் படி ரோஜாவோட அண்ணனோட போன் நம்பரை வச்சு அவர் எங்க இருந்தாருன்றதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஒருவேளை ரோஜாவோட போன் அங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தாலும் நம்ம அதையும் கண்டுபிடிக்கலாம். சோ ரோஜாவோட நம்பர், ரோஜா அண்ணனோட நம்பர், ரெண்டு நம்பரையும் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். என்ன தள்ளி விட்டுட்டு ரோஜாவை கரெக்டா ஒரு 12:45 1 மணிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த டைம்ல அவங்க நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ப்ரோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு என் ரோஜாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பா ப்ரோ, கவலைப்படாதீங்க. காதல்னா என்னன்னு இப்பதான் ஓரளவுக்கு புரியுது. அதுக்கே எனக்கு இவ்வளவு வலி வலிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஹலோ சொல்லு மச்சான், கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா மச்சான், கடைசியா அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது ஜனவரி 20ஆம் தேதி. சென்னை டு திருச்சி வர வழியில பெரம்பலூர்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எக்ஸாக்டா லொகேஷன் பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அங்க மதியானம் 2 மணி போல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சூப்பர் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்புறம் இன்னொரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பர்ல இருந்து ஜனவரி 20ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யார் யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்கன்ற காலர் ஐடி லிஸ்ட் மட்டும் எனக்கு வேணும்டா. அதுல சஸ்பீஷியஸா ஏதாவது நம்பர் இருந்தா மட்டும் எனக்கு மார்க் பண்ணி அனுப்பு. ஓகே மச்சான், இன்னொரு half an hourல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. ஆதித்யா என்னாச்சு? ப்ரோ ஒரு குட் நியூஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை தேடி நம்ம போலாம் வாங்க. ஓகே ஆதித்யா, இப்பவே போலாம்.
ஜோசப், நீ வீட்டை போய் பாத்துக்கோ மச்சான். அங்க வீட்ல எல்லாரும் காலி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போட்டும். அதுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு மச்சான். நானும் ஆதித்யாவும் ரோஜாவை போய் தேடுறோம். மச்சான் நீ எப்படி மச்சான் தனியா? ப்ரோ, உங்க பயம் எனக்கு புரியுது. நான் சத்தியமா திருந்திட்டேன். நான் கண்டிப்பா ராஜாவையும் ரோஜாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. சாரி ப்ரோ, என் ஃப்ரெண்டை அந்த நிலைமையில பார்க்கும்போது அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. அதனால தான் டக்குன்னு. பரவாயில்ல ப்ரோ, யாருக்கா இருந்தாலும் இருக்கிறது தான். நீங்க எப்ப வேணாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவோம். இப்பவே நாங்க போனாதான் சரியா இருக்கும். சரி சரி கிளம்புங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதி